ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சீன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு சீன் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இந்த எபிசோடுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது விஜய் வந்து பார்த்திங்கன்னா, விஜயை வந்து குமரன் அடிப்பார் இல்லையா? குமரன் மட்டும் கிடையாது, காவேரி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் விஜயை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளால் மறக்கவே முடியாது அந்த எபிசோடை. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். ஸோ விஜய் இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட விதமே ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அதுவும் குமரன் கை நீட்டி அடிச்சதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா குமரனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டிட்டாரு டக்குன்னு, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இன்றைக்கி எபிசோடில் நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வரும்போதே தயங்கி தான் உள்ளே வந்தார். சோஃபாவில் கூட ஒழுங்காக உட்காரல. பிகாஸ் அவருக்குள்ளே வந்து அந்த குற்ற உணர்ச்சி. ஸோ அது வந்து அவர் மன்னிப்பு தாத்தாக்கிட்டே மன்னிப்பு கேட்பார், விஜய்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்பார். அதுக்கு விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள், அதுதாங்க நம்ம ஹீரோவோட மனசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு காவேரிக்கு அப்பாவாக தெரிஞ்சிங்க, அந்த இடத்துல ஒரு அப்பாவாக நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுமோ அதை ரியாக்ட் பண்ணிங்க, எனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு கிளியரான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி தாத்தா சொல்லுவாங்க, எனக்கு எப்படி விஜய் எப்படி வைப்பா அந்த மாதிரி தான் நீங்களும், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் பாட்டி தான் லொடன்னு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வந்து மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா எவ்வளவோ கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி கூட வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி பேசினாங்க, அதாவது ஜெயிலுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா பாட்டி வந்து காவேரியா, மேபி அது கூட வந்து விஜய் வந்து உள்ளே போயிட்டாரு, அவங்க வளர்த்த பையன் உள்ளே போனதுனால ஒரு ஆதங்கத்தில் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இன்றைக்கி எதுக்காக பேசினாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஸோ காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து விஜயை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அது கண்முழிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கும்போது, ஸோ யாராலையுமே பண்ண முடியாத விஷயத்த காவேரி போயிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சொல்வார் இல்லையா, ஸோ நீ வந்து ஒரு ஃபேன் கேர்ள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச நீ கோர்ட்டில் வந்து நிற்கும் போது அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் பேசுவார். ஸோ ஆக்சுவலாக ட்ரூ தான், ஓகேங்களா? அப்படி தான் நமக்கு இவ்வளோ பேர் முயன்று, அதாவது குமரன், நிவின் எல்லாருமே முயன்று கடைசியில் அது காவேரியால் தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு அவ்வளோ போராடி அது புருஷன் நான் தான் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவங்க அவ்வளோ போராடினாங்க. ஸோ அது மூலயமா தான் அவங்க வெளியிலையும் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி பெருமையாக பேசுனது அவங்க உள்ளே உட்காந்து காலை வாங்கிட்டு ஸோ இன்னும் ஹர்ட் பண்ணுற மாதிரி காவேரி பேசிட்டே இருக்காங்க. பட் இப்போ கூட அவங்க திங்க் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம காவேரினால தான் நம்ம பேரை வெளியே வந்திருக்காங்க, இல்லைனா வந்து அவங்க கொடுத்த கேஸ்க்கு கண்டிப்பாக உள்ளதாக போயிருக்கணும். ஏன்னா அங்கே சாட்சி சொல்கிறதுக்கு வெண்ணிலா தவிர வேறு யாருமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்தது காவேரி தான். ஏன் பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இன்னும் அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃபியூச்சரில். பட் இன்றைக்கி எபிசோடில் இது மனசு கொஞ்சம் நிம்மதியாக அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குமரன் மன்னிப்பு கேட்டது, அதுக்கு விஜயோட அந்த ஒரு ரிப்ளை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பாட்டி பேசினது, அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட அந்த ஒரு ஆக்டிங்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.